அன்புமிகு உறவுகள் அனைவருக்கும் அடியேனின் ஆனந்த வணக்கங்கள், சச்சிதானந்த வணக்கங்கள். நமது கபால ஞான பீடத்தின் 2ஆம் பதிவாக இந்த பதிவு வருகின்றது. ஓரெழுத்து பிழை. நம்ம பெரும்பாலும் நிறைய கேட்டிருப்போம். ஒரு எழுத்து மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளே டோட்டலாக உங்களுக்கு அது அதனோட அர்த்தமே டோட்டலாக மாறிவிடும் இல்லைங்களா? அதுமாதிரி ஓரெழுத்து பிழையால் நாம் இழந்த ஞானத்தின் அளவு என்பது பார்த்திங்கன்னா இந்த வானின் எல்லையை கடந்து போகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை நாம் இந்த தமிழ் சமூகம் இதுவரையிலும் அடைந்து உள்ளது. உதாரணமாக என்ன சொல்லணும்னாக்கா, கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா? 1000 பேரை கொன்னா தான் அரை வைத்தியன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே இல்லைங்களா? அது எப்படி 1000 பேரை கொன்னா ஒருத்தன் அரை வைத்தியன் ஆக முடியும்? ஒரே ஒரு ஆளை கொன்னாலே அவங்க பேர் கொலகாரன் ஆகிடுவான். ஆனால் 1000 பேரை கொன்னதுக்கு பிறகும் அவர் அரை வைத்தியன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சொலவடையில் சொல்லக்கூடிய இந்த பழமொழியில் ஏதோ ஒரு பிழை இருக்கின்றது. அதுதான் பார்த்திங்கன்னா 1000 பேரை கொன்னாக்கா அரை வைத்தியம் கிடையாது, 1000 பேரை சொன்னால் அரை வைத்தியன். 1000 பேர்னா 1000 மூலிகைகளின் பெயர் அல்லது மருந்துகளின் பெயர். 1000 மூலிகையோட பெயரோ அல்லது 1000 மருந்துகளின் பெயரோ அவருக்கு சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அப்போது தான் அவர் அரை வைத்தியர் ஆவார். பிறகு அந்த எந்த நோய்களுக்கு எந்த மருந்து என்று அவர் பரிந்துரைக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்போது அவர் முழு வைத்தியர் ஆவார். இதுதான் அந்த பழமொழியின் உன்னதமான தத்துவார்த்த விளக்கங்கள் ஆகும். ஆனால் காலப்போக்கில் சொன்னாதான் என்பது கொன்னாத்தான்னு கோவா மாறிடுச்சிங்க. அந்த ஒரு எழுத்து பிழையால் அந்த பழமொழியில் இருக்கக்கூடிய நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான உண்மைகள் எப்படி மறைக்கப்பட்டுள்ளதோ அதை போலவே ஞானத்தின் வழியில் நாம் இழந்தது நிறைய. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய விருத்தாசலம், விருத்த ப்ளஸ் அசலம் சமஸ்கிருத வார்த்தை. தமிழில் பார்த்தீங்கன்னா திருமுதுகுன்றம்னு சொல்லுவாங்க. திருமுதுகுன்றம் அதை அப்படியே சமஸ்கிருத மயப்படுத்திட்டாங்க. விருத்தா அசலம். விருத்தம் என்றால் வயதானவர், அசலம் என்றால் மலை, வயதான மலை, மூத்த மலை, பழைய மலை அப்படின்ற மீனிங்கில் அவங்க அதை மொழிபெயர்த்து வச்சுருப்பாங்க. உண்மையில் விருத்தாசலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் இறைவனின் உண்மையான தமிழ் பெயர் என்பது பழமலைநாதர் என்பதுதான். அந்த பழமலைநாதர் என்பது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ பழனியில் எப்படி முருகர் பழம் நீ அப்பா பழனி அப்பான்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் இறைவன் பழமான மலையாக இருக்கின்றான். பழம் கனின்னு நம்ம சொல்கிறோம், அதனோட பழம் அந்த மலையாக இறைவன் இருக்கின்றான் என்பதை விளக்குவதற்காக தான் பழமலைநாதர்னு சொன்னாங்க. ஆனால் அதை யாரோ புரிந்து கொண்டவர் தவறாக மொழிபெயர்த்து பழைய மலை அப்படின்னு சொல்லி தான் அதை திருமுதுகுன்றம்னு சொல்லிவிட்டு அதை விருத்தாசலம் மாற்றிட்டு, உண்மையில் நாம் இறைவனிடமிருந்து பெற வேண்டிய உன்னதமான உண்மைகளை எல்லாம் ஒரு எழுத்து பிழையில் அல்லது தவறாக புரிந்து கொண்டதின் விளைவாக நாம் ஞானத்தை இழந்ததைப் போலவே ஏகப்பட்ட ஞானத்தை நாம் பெற வேண்டிய ஞானங்களை எல்லாம் நாம் இதுவரையும் இழந்திருக்கின்றோம். இப்படி நம்ம ஐயாவே அந்த பழமலை ஏன் கிழமலை ஆனது அப்படின்ட்டு தன்னோட அருட்பாவில் ஒரு பாடலில் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருப்பாருங்க இல்லைங்களா? அப்போ உண்மையான ஞானத்தை நாம் அடையும் பொருட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் எனில், உண்மையில் இந்த தமிழ் சமூகத்தில் பரவி கிடக்கும் ஞான சொற்களை எல்லாம் ஆராய்ந்து அது உண்மையானது தானா, அதன் அர்த்தம் சரியானது தானா என்பதை தொகுத்து பார்த்து வகுத்து பார்த்து அதிலிருந்து எல்லா வகையான உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் விதமாகத்தான் ஞானத்தில் அடுத்த நிலைக்கு பக்தியிலிருந்து மெல்ல மெல்ல மேலேறி ஞானத்தின் நிலைகளுக்கு செல்வதற்காகத்தான் ஐயா இந்த கபால ஞான பீடம் என்கின்ற ஒரு அமைப்பை என்னை ஒரு கருவியாக கொண்டு உருவாக்கி உள்ளார். இந்த கபால ஞான பீடத்தில் நாம் கலந்து கொள்வதன் மூலமாக ஒருவருக்கொருவர் தெரிந்து கொண்ட ஆன்மீக ஞான உண்மைகளை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக நாம் நல்ல நிலையை அடையலாம் என்பதுதான் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதின் உண்மையான நோக்கமாக இருக்கின்றது. அதை போலவே ஒரு ஆதி சித்தன் ஒருவன் மிக அற்புதமாக ஒரு பாடலில் சொல்லி வராருங்க. சரியை நான்கிற்குள் சகலமும் தேடுகின்ற சகலர்களே அப்படின்னு அந்த பாடல் தொடங்கும். அது பெரிய பாடல் போய்கிட்டே இருக்கும், சொன்னால் நேரமாயிடும். அதனால் அந்த ஒற்றை வரியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம போகணும். சரியை நான்கிற்குள் சகலமும் தேடுகின்ற சகலர்களே அப்படின்னு அந்த சித்தர் அந்த பாடலை ரொம்ப அற்புதமாக சொல்லிடுவார். அப்போ சரியை நான்கிற்குள்னா நம்ம போன பதிவில் பார்த்தோம்னா சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியை ஞானம் என்கின்ற பக்தி மார்க்கத்தின் படிநிலைகளில் மட்டுமே ஏறி இறங்கி கொண்டு நாம் ஒட்டுமொத்த இறைவனின் அனுபவத்தையும் ஒட்டுமொத்த இறைவனின் பரிபூரணமான அருளையும் பெற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதை தான் ஐயா இந்த சாதி சித்தன் அந்த பாடலை சொல்கிறாரு மிக அற்புதமாக. சரியை நான்கிற்குள் சகலமும் எல்லாத்தையும் அந்த 4 படிகளுக்குள்ளேயே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நம்ம
ஆசைப்படுறதோட இல்லைங்க, பேராசையும் பட்டுட்டு இருக்கோம். அதுதான் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாரு. அப்போ பக்தி செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும். பக்தி செய்வது என்பது 10ஆம் கிளாஸ் படிப்பு படிக்கிறது வரைக்கும். ஆனால் காலத்துக்கும் 10ஆம் கிளாஸே படிச்சுட்டு இருந்தா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளி, கல்லூரி, இளங்கலை, முதுகலை, பிஹெச்டின்னு நிறைய லெவல் இருக்குங்களா, அதில் நம்ம இன்னும் பயணிக்கணும் இல்லைங்களா? ஆக நாம் காலகாலத்திற்கு 100 தலைமுறைகளாக 10ஆம் கிளாஸ் படிப்பையே படிச்சுட்ருக்குறோம். இந்த தலைமுறைக்கு பிறகாவது நாம் இன்னும் சற்றே விழிப்படைந்து, ஏன்னா தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் மிக அதிகமாக பரவி இருக்கிறது. நான் இங்கே ஒருத்தன் பேசுகிறது 100 பேர், 1000 பேர், லட்சம் பேர் கேட்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு இறைவன் விஞ்ஞானத்தின் மூலமாக உருவாக்கி கொடுத்துள்ளான் இல்லைங்களா? அப்போ நாம் ஓரளவுக்கு உண்மைகளை உணர்ந்து கொள்வதன் மூலமாகவும் அந்த உண்மைகளுக்குள் இருக்கக்கூடிய உன்னதமான நன்மைகளை புரிந்து கொள்வதன் மூலமாகவும் நாம் ஞானத்தின் எல்லையை அடைவதற்கு மிகச்சிறந்த வழி இருக்கின்றது. ஆகவே அன்பு உறவுகள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். வாருங்கள், நாம் முடிந்த வரையிலும் புதிய மனிதர்களை உருவாக்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த உன்னதமான கபால ஞான பீடம் என்கின்ற அமைப்பின் மூலமாக நாம் தத்துவங்களுக்குள் இருக்கின்ற அர்த்தங்கள், தத்துவார்த்தங்களையும் புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.